கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் அதிகமாக யோசித்ததாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமான குழப்பங்களும் ஆரம்பித்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு முறைக்கு பல முறைகள் யோசித்து விட்டு அடுத்து தான் அந்த ஒரு செயலை செய்வீர்கள். அப்படி நீங்கள் யோசித்து செய்த செயல்கள் தான் அதிகமான ஒரு குழப்பத்தையும், இந்த ஒரு வேலையவோ இந்த ஒரு செயலையோ நம்ம செய்தால் இதனால நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும், நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு செயல் நல்ல ஒரு நிலைமையில் போய் முடிந்து விடுமா என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட எண்ணங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் பிறவியிலேயே ஒரு சிறந்த ஒரு பகுப்பாய்வாளர், எதையும் ஆழமாக சிந்திப்பது உங்களுடைய இயல்பு என்றாலும் உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஓவர் திங்க் பண்ண ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட நாட்களும் இருக்கிறது. அது இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது நீங்கள் உயிராக நம்பிய ஒரு நபர் உங்களிடம் பொய் சொன்னதை கண்டுபிடித்த நாளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கத்தி நியாயங்கள் சொல்லியும் இந்த உலகம் உங்களை குற்றவாளியாக பார்த்த ஒரு நாளாகவும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் உங்களையே அப்படியே பிரச்சனையாகவே மாற்றி கொடுத்திருக்கும். அந்த நாளில் இருந்து உங்களுடைய மூளை ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காமல் அவர் ஏன் அப்படி சொன்னார், அதற்கு பின்னால் என்ன அர்த்தங்கள் இருக்கிறது, அடுத்து என்ன நடக்கும் என்று உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு மனிதரின் அசைவுகளையும் வார்த்தைகளையும் நீங்கள் ஆராய தொடங்கிய ஒரு காலங்கள் நிச்சயமாகவே உண்டு. அந்த நாளில் இருந்து உங்களுடைய இயல்பான நிம்மதியான தூக்கம் என்பது தொலைந்து போனது. ஒரு சாதாரண விஷயத்தை கூட 100 கோணங்களில் சிந்தித்து உங்களை நீங்களே மன அழுத்தத்திற்குள் தள்ளிக்கொள்ளக்கூடிய அந்த ஓவர் திங்கிங் பழக்கங்கள் அன்று தான் உங்களுக்குள்ளேயே விதைக்கப்பட்டது. ஆனால் ஆரம்பத்தில் அது சிறியதாகத்தான் இருந்தது. போக போக இந்த அளவுக்கு நான் எது நடந்தாலும் ஏன் இப்படி யோசிக்கிறேன், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதனை பார்த்து நான் பயந்து விடுகிறேனே என்றெல்லாம் நீங்கள் மனதிற்கு போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். அதே போல பண விஷயத்திலும் மறக்க முடியாத ஒரு ஏமாற்றங்களும் உடைய வாழ்க்கைக்குள்ள நடந்துவிட்டது. பணம் என்பது வெறும் காகிதமாக மட்டும் உடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அது பல வருட உழைப்பின் ஒரு பலனாகவே இன்னும் இருந்து கொண்டேதான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உடைய உழைப்பால் சம்பாதித்த பணத்தை நம்பிக்கையுடன் ஒருவரிடம் நீங்கள் நிச்சயமாகவே கொடுத்திருக்கலாம். ஒரு நல்ல நோக்கத்திற்காக முதலீடு செய்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒருவரின் வார்த்தைகளை நம்பி ஒரு முடிவுகளை எடுத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இவரை நம்பியது தவறா என்ற கேள்வி உங்களை நீண்ட நாட்கள் துரத்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை ஆழமாகவே நீங்கள் உணர்ந்து பண விஷயத்தில் இப்படி நடக்கிறதே, ஒரு மனிதனை நம்பி நம்ம வேறு ஏதேனும் ஒரு செயல்களை செய்தால் அதில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படும், எனவே இனிமேல் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், யாரை எந்த இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாக்கி கொண்டே தான் இருக்கும். ஜோதிடத்தில் சில காலங்கள் பொருளாதாரத்தில் சோதனைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலங்களாகவே இன்னும் பார்க்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு பணத்தின் மதிப்பையும் மனிதர்களை தேர்வு செய்வதன் முக்கியத்துவத்தையும் நிச்சயமாகவே கற்றுக் கொடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளையும் புரிதல் என்பது இல்லாமல் அதிகப்படியான ஒரு சண்டை சச்சரவுகளும் இந்த கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது. இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் எதிர்பாராத வரவுகள் என்பதை உண்டாக்கி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். கணவன் மனைவி இடையே சின்ன விவாதங்கள் என்பது ஏற்பட்டு அது நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. எனவே அந்த காலகட்டங்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும்
அறிமுகங்களும் தொடர்புகளும் இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிந்தனை போக்கில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். பேச்சுவன்மை மூலம் லாபங்கள் என்பதை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் இப்பொழுது நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். பொன்பொருள் மீதான ஆர்வங்கள் அதிகரித்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்லவிதமான சில சூழ்நிலைகளையும் தேடி கொடுக்கும். முதலீடுகள் சாதகமான பலன்களை உடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. கன்னிராசி என்பர்களை பணத்தை சம்பாதிப்பதை விட அதை சரியான இடத்தில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடந்த காலத்தில் முதலீடு செய்வதில் தயக்கங்கள் என்பது இருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில முடிவுகள் சரியா தவறா என்று பல முறைகள் கூட யோசித்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஏனெனில் நீங்கள் எந்த விஷயத்தையும் முழுமையாகவே ஆராய்ந்து முடிவு செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்களாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் சில கன்னி ராசிக்காரங்களுக்கு திட்டமிட்ட முதலீடுகள் நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. ஆனால் இப்படிப்பட்ட நாட்கள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்களே நினைத்து கூட பார்த்தது கிடையாது. எந்த ஒரு முடிவாகவே இருந்தாலும் தெளிவான ஆய்வு மற்றும் சரியான ஆலோசனையுடன் நீங்கள் செயல்படுவது தான் மிகவும் முக்கியம். ஜோதிடத்தில் புதனின் அறிவு, கணக்கு, வணிக திறமை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகவே உங்களுடைய வாழ்க்கை பார்க்கப்படுது. அதனாலேயே உங்களுடைய சிந்தனை திறனை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய பாதைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். பணத்தை வெறும் சேமிப்பாக மட்டும் பார்க்காமல் எதிர்கால பாதுகாப்பாகவே மாற்றக்கூடிய எண்ணங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த காலங்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமாகவே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுதா இல்லையா என்பதையும் இப்பொழுது நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அறிமுகங்களும் தொடர்புகளும் இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிந்தனை போக்கில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். பேச்சுவன்மை மூலம் லாபங்கள் என்பதை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் இப்பொழுது நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். பொன்பொருள் மீதான ஆர்வங்கள் அதிகரித்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்லவிதமான சில சூழ்நிலைகளையும் தேடி கொடுக்கும். முதலீடுகள் சாதகமான பலன்களை உடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. கன்னிராசி என்பர்களை பணத்தை சம்பாதிப்பதை விட அதை சரியான இடத்தில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடந்த காலத்தில் முதலீடு செய்வதில் தயக்கங்கள் என்பது இருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில முடிவுகள் சரியா தவறா என்று பல முறைகள் கூட யோசித்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஏனெனில் நீங்கள் எந்த விஷயத்தையும் முழுமையாகவே ஆராய்ந்து முடிவு செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்களாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் சில கன்னி ராசிக்காரங்களுக்கு திட்டமிட்ட முதலீடுகள் நல்ல ஒரு பலனை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் இப்பொழுது வந்து